கேட்டுக்கொண்ட போது அவர்களும் சிலத்தோடு ஆயத்தமாகி மனத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆலோசகராக நிதானித்து பதில் சொல்லக்கூடிய அவர்கள் மனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசுவது இந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம் அவருடைய திருச்சபை சார்பாக, அதே போல போதர்கள் சார்பாக மற்ற கமிட்டியில் இருந்திருக்கிற அனைவரும் சார்பாக நம்மளோட வாழ்த்து வரவேற்கிறோம். தேவ வார்த்தை தேவ ஜபசுந்தையோடு நாம் கேட்போம். இந்த நாளிலே வாய்ப்பை நல்கிய போதகர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மூப்பர்களுக்கும் திருச்சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மக்களோடு ஆண்டவரே பிரசங்கிக்கல உங்களுடைய வேதத்தை தியானிக்க முடியாத ஒரு கிருபையை இதனாலே கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நீரே என்னை பயன்படுத்தும். என்னுடைய ஸ்ரீநாமத்தில் நீதிமன்றாடுகிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். இந்த நாளிலே லெந்து காலங்களை கடந்து பரிசுத்த வாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம். இந்த பரிசுத்த வாரத்திலே காலை பொழுதிலே குருத்தோலை ஞாயிறை நாம் கடைபிடித்திருக்கிறோம். குருத்தோலைகளை நாம் பிடித்து பவனியாய் போகாமல் போனாலும் திருச்சபைக்குள்ளவே நாம் ஆண்டவரை நினைத்து பவனியில் சென்றது போல பாவித்து இந்த குருத்தோலை ஞாயிறை இந்த வருடத்திலே நாம் செய்திருக்கிறோம். போன முறை அப்படி கூட நாம் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் கிருபையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கூட கிருபை செய்தார். குருத்தோலை பவனியிலே ஆண்டவர் இது கழுதையை அவர் தனக்குரிய வாகனமாக தெரிந்து கொண்டு அவர் அதன் மீறி ஏறி பவனி சென்றார். ஆனால் கழுதை என்று சொல்லும் பொழுது ஒரு எளியதான ஒரு மிருகம். அவை பொதி சுமத்துவதற்கு தான் அதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். மலைகளில் அவை பொதிகளை சுமந்து கொண்டு வேட்டை நல்லாக சுமந்து கொண்டு மலைகளில் ஏறுவதில் அவை மிக வல்லமை உள்ளது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு சமாதானத்துக்குரிய அந்த மிருகத்தின் மேல் ஏறிதான் ஆண்டவர் இதோ பவனி வந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் பவனி வரும்போது ஓசனா ஓசனம் என்ற மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவருக்கு சால்வைகளை வீதிகளிலே விரித்தார்கள். இன்னும் குருத்தோலைகளை வீதிகளிலே விரித்தார்கள். அந்த கழுதையானது ஆண்டவரை சுமந்தபடியினாலே அது வீறு நடை போட்டு அங்கே வெற்றியாய் வந்தது என்பதாய் நாம் பார்க்கின்றோம். கழுதைக்காக அதை செய்யவில்லை, ஆண்டவருக்காக அதை செய்தார்கள். ஆனாலும் அதற்குரிய பலன்களை கழுதை அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு நாம் வாழும்பொழுது இதோ நமக்குடைய அநேக ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி தானாய் வரும். மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும். எப்பொழுது ஆண்டவரை சுமக்கிறவர்களாய் நாம் வாழும்போது. ஆகவே இருவழி சந்தையிலே இருந்த அந்த கழுதையை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார். அதே பவனி வந்தார். இதோ வெற்றி சிறந்தவராய், இதோ வெற்றி பவனியோடு அவர் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் இந்த வெற்றி பவனியிலே நாம் வரும்போது இயேசுவை போல வெற்றி வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதான ஒரு பதத்தை தான் இதனாலே நான் தெரிந்திருக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு
பவுல் மிக அருமையாக எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்கிறார். இயேசுவை போல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பவுலடியார் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு ஒரு 3 படிகளை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அது 2 தீமோத்தேயுவிலே நாம் பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட அந்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அவற்றை நாம் தொகுத்து பார்க்கும் பொழுது இதோ நீ விலகி ஓடு. எந்தெந்த காரியங்களுக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். 2வதாக நீ விட்டு கொடுத்து நட. சில காரியங்களிலே விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். 3வதாக நீ அடையும்படி நாடு. ஒரே வசனத்திலேயே அவர் ஓட வேண்டிய காரியத்தையும் நாட வேண்டிய காரியத்தையும் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அன்பான சபையுரை, இந்த நாளிலே நாம் விட்டு விலகி ஓடு. உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது அநேக ஓட்டங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த ஓட்டங்கள் இதோ கிரவுண்டிலே நாம் ஓடுவதை பார்க்கின்றோம். 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் என்கிறான அளவிலே அனைவரும் ஓடுகிறார்கள். அவற்றை பார்க்கின்றோம். அவையெல்லாம் உலக பிரகார ஓட்டங்கள். இன்னும் அதற்கு மேலாக கடந்து போகும்போது இதோ நாம் பார்க்கின்றோம், ஒரு கேன்சருக்காக ஒரு ஓட்டம், இதோ எய்ட்ஸுக்காக ஒரு ஓட்டம், இதோ கண் தானத்துக்காக ஒரு ஓட்டம், மது விலங்குக்காக ஒரு ஓட்டம், இப்படி பல மாரத்தான் ஓட்டங்களை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே பவுலடியார் அவர்கள் இதோ தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், நீ விலகி ஓடு. ஆகவே அப்படி விலகி ஓடுகிறதை நாம் இந்த நாளிலே சிந்திப்போம், அவற்றை நாம் அறிந்து கொள்வோம், அவர்களே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோமாக. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் வாலிபுடைய இச்சைகளுக்கு விலகி ஓடு. நீ வாலிபுடைய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்பதாக அவருடையார் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். இந்த நாளிலே தீமோத்தேயுவுக்கு அவர் சொன்ன அந்த காரியம் இது ஒரு சபைக்கு சொன்ன காரியம், தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் நேரடியாக தீமோத்தேயுவுக்கு பேசுகிறதை, நிர்மூலமாய் பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இது அவருடையார் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்கியமாக நாம் இந்த நாளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. வாலிபுடைய இச்சைகளுக்கு விலகி ஓடு. வாலிபுடைய இச்சைகள் என்று சொல்லும்போது அநேக நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் இச்சைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இச்சைகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டியது மிகவும் அவசியம். இதில் வேதத்திலே நாம் பார்க்கும்போது தேவ மனுஷனாகிய யோசேப்பை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு ஒரு இளையவனாக இருந்தான். அதே நேரத்திலே எந்த கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் விலகி ஓடிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது நாம் பார்க்கும்போது இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். இச்சைகள் என்று சொல்லும்போது பல்விதமான இச்சைகள், பொருட்கள் மீது நமக்கு இச்சைகள் வருகிறது, ஒரு வீட்டின் மீது நமக்கு இச்சைகள் வருகிறது. இப்படி அநேக காரியங்கள் நாம் ஆசைப்படுவதாக இச்சைக்குள்ளாக இருக்கின்றோம். ஆகவே இந்த இச்சைகளிலே நாம் ஒரு நிலைப்பாட்டிலே இயேசுவை போல நாம் மாற வேண்டுமானால் ஒரு கண்ட்ரோலோடு நாம் வாழ வேண்டும். இச்சைகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்
ஆசைப்படுவோமானால் இச்சிப்போமானால் அது நடக்காத ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நாம் ஒரு வாழ்க்கை தரத்திலே நாம் சாட்சியால் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் இச்சைகளிலே ஒரு கட்டுப்பாட்டோடு நாம் வாழ வேண்டும். 2 தீமோத்தேயு 2:14 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:14. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். இதை பற்றி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் நல்ல காரியங்களை பேச மறந்து இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்கிறோம். ஆகவே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அது 2:15 வாசிங்க. சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்கும்போது அவர் அதுக்கு முன்பதாக சொன்னார், உன்னை தேவன் முன்பதாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. சீர்கேடான பேச்சுகள் பேசுகிறதான வேலையை நாம் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் இங்கே சொல்லுகிறார். உத்தமனாக நிறுத்தும்படி நாம் உத்தமனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சீர்கேடான பேச்சுகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அதிலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:7. கட்டு கதைகளுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆகவே நாம் 4:7 பார்க்கிறோம், கட்டு கதைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும், விலகி ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 3:5 வாசிங்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, வேஷம் தரிக்கிறவர்களை விட்டு நீ விலகு. அநேகர் ஆகாவே நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், எங்களோடு வாருங்கள், நாங்கள் இங்கே ஒரு சபையை ஆரம்பித்திருக்கிறோம், இதிலே நீங்கள் வந்து சேரலாம் என்பதாக அநேக காரியங்களை சொல்லி நம்மளை அழைப்பார்கள். அப்படி அழைக்கப்படும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்துவின் பலனை மறுதளிக்கிறவர்களாக அநேகர் இருக்கின்றார்கள். ஆகவே வேஷம் தரிக்கிறவர்களாய் இருப்பதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நாம் வரும்பொழுது அதை விட்டு நாம் விலகி இருப்பது மிகவும் சிறந்ததாகும். 1 தீமோத்தேயு 6:5 வாசிங்க. துணைந்து எழுதுகிறவர்கள் அதே காரியத்தை தான் இதிலே சொல்கிறார். கெட்ட சிந்தனையுள்ளவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் எண்ணுகிறவர்கள், மாறுபாடான உபதேசங்களுக்கு சத்தியம் இங்கே அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து சத்தியங்களும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியங்கள் அறிவிக்கும் போது இந்த சத்தியங்களை கேட்டு நீங்கள் நடந்தீர்களானால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, இயேசுவை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் இலகுவாக வாழ முடியும். ஆனால் இதை விட்டுவிட்டு அங்கும் இங்கும் ஓடி அலசடிப்படுகிற அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம். அப்படி இல்லாதபடி நாம் மாறுபாடான உபதேசங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று தீமோத்தேயு நமக்கு வலியுறுத்துகிறார். 1 தீமோத்தேயு 6:6. அங்கும் இங்கும் நாம் அலசடிப்படாமல் போதும் என்கிறதான மனதுடனே கூட தேவ பக்தி உள்ளவர்களால் நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே அதிகமாக சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:10-11 வாசிங்க.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அங்கே ஒரு ஓமானத்தை நாம் பார்க்கிறோம். நீயும் தேவனுடைய மனுஷனே, நம்மை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறாரா? பவுலடியாரே சொல்கிறார், நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, இவைகளை நினைத்து நிற்காதே, பணத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் ஆண்டவரை நீ சேவிக்காதே. அப்படிப்பட்டவர்கள் ஒரு இடத்திலே வருவார்களானால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓடு என்பதாக பவுலடியார் நம்மை ஞாபகப்படுத்துகிறார், நம்மை வலியுறுத்துகிறார். தீமோத்தேயு நீதிமொழிகள் 3:7 வாசிங்க. நீதிமொழிகள் 3:7. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தீமையான பழக்கங்களுக்கு நாம் போக மாட்டோம். அப்படி நாம் போவோமானால் கர்த்தருடைய பயம் நம் உள்ளத்திலே இல்லை என்பதுதான் பொருள். ஆகவேதான் சொன்னால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே இருக்கக்கூடாது என்பதை பவுலுடைய மிகவும் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியதான ஒரு வாழ்க்கை. நாம் சாட்சியாய் நடந்து காட்ட வேண்டியதான ஒரு வாழ்க்கை. ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது குறிப்பை பார்ப்போம். இயேசுவை போல் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நீ விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை அநேக இடத்திலே விட்டு கொடுத்து வாழும் பொழுது நாம் அதனுடைய பலனை அடைய முடியும். அப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அது அதனுடைய ருசி, அதனுடைய தன்மை நன்றாக தெரிந்திருக்கும். ஆகவே விட்டு கொடுத்து இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறதான அந்த மாதிரியை நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12. கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியானது. ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், ஒரு 5 லிஸ்ட் கொடுக்கிறார். வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியானது. நாம் நம்முடைய திருச்சபையிலே வாழ்கிறோம் என்று சொன்னால், திருச்சபையிலே வருகிறோம் என்று சொன்னால், திருச்சபையிலே இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த திருச்சபையிலே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மாதிரியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்ததான அந்த முன்மாதிரியை நாம் கடைபிடித்து நாம் மாதிரியாக நடக்க வேண்டும். ஆகவே இந்த முதலாவது அதை சொன்னதை பார்க்கிறோம். உன் இளமையை குறித்து ஒரு அசத்தரை பண்ணாதவரைக்கு நீ வார்த்தையிலும், வார்த்தை என்று பார்க்கும் பொழுது இதோ அவர் அடிக்கப்படும் போது கொண்டு போகப்பட்டார். அவரை போர்ச்சவர்கள் அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அவரை அநேக கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தால் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 26:62. மத்தேயு 26:62. இயேசு பேசாமல் இருந்தார் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அநேக அடிகள் அடித்தும் அவர் அங்கே ஒன்றும் பேசவில்லை என்பதால்
பார்க்கின்றோம். ஆகவே பேசாமல் இருந்தார் என்ற அந்த மௌனம் அதே குறிப்புகளிலே அது அடங்கியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மௌனமாக இருக்கும்போது பேச வேண்டிய இடங்களிலே பேச வேண்டும், பேசக்கூடாத இடங்களிலே நாம் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே இதற்கு நல்ல பலன் கிடைக்கும். திருச்சபையிலே நல்ல பலன் கிடைக்கும். நாம் வேலை செய்த ஸ்தலங்களிலே நல்ல பலன் கிடைக்கும். நாம் எப்போதுமே எதற்கெடுத்தாலும் பேசிக்கொண்டே இருப்போமானால் அதிலே அநேக பிரச்சனைகளும் அநேக சூழ்நிலைகளிலே நாம் மாட்டிக்கொள்வதான ஒரு வேலை வரும். ஆகவே சில வேளைகளிலே நாம் பேசாமல் இருக்க வேண்டியது, இயேசுவை போல மாதிரியை பின்பற்றி பேசாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதிலே இரண்டாவது பார்க்கும்போது நடக்கையிலும் என்பதாய் பார்க்கிறோம். முதல் வார்த்தை, இரண்டாவது நடக்கை, நடக்கையிலும் என்பதாய் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:7. நீதிமொழிகள் 20:7. நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நம்முடைய நடக்கை மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய நடக்கை பற்றி தான் ஒரு குடும்ப தலைவர் எப்படி நடக்கிறாரோ அதை பொறுத்து தான் நம் குடும்பத்தின் பிள்ளைகளும் நடப்பார்கள். எப்படி நடக்க வேண்டும்? உத்தமனாய் நடக்க வேண்டும் என்பதாக நீதிமொழிகளிலே பார்க்கின்றோம். நம்முடைய நடக்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் உத்தமனுக்கு ஏற்றதான ஒரு நடக்கையாய் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பெற்றோரை பார்த்து பெற்றோர் எப்படி இருக்கிறாரோ அதை போலதான் பிள்ளைகள் வளர்வார்கள். பெற்றோர்கள் காரியபரமாக நடந்தால், இல்லை காரணங்களாய் நடந்தால் பிள்ளைகளும் அதே வழியை பின்பற்றுவார்கள். ஆகவே இதனாலே நாம் பௌராணிகமாக தெரிந்து கொள்கிற இந்த காரியம் உத்தமத்திலே நடக்க வேண்டும். உத்தமத்திலே நடக்கும் பொழுது இதோ சொல்லுகிறார் நீதிமொழிகளிலே, பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நாம் உத்தமமாய் நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் உத்தமமாய் இருப்பார்கள். ஆகவே நாம் உத்தமனாய் வாழாமல் போனோமானால் எப்படி நடக்கும் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளலாம். ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமனாய் நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எபேசியர் 4:1 வாசிங்கள். எபேசியர் 4:1. அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் உத்தமத்துக்கு உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே அந்த அழைப்புக்கு ஏற்றது போல நாம் பாத்திரவான்களாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களிலே கொடுப்பார். இதை இன்றைய நாட்களிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். வரைகளாக இங்கே வாழ்கிறோம், ஜபங்கள் செய்தோம், ஊழியர்கள் செய்தோம், வாரங்கள் கூட ஆலயத்திலே இருந்தோம். அதனுடைய பலனை நாங்கள் இந்த நாளிலே அனுபவிக்கிறோம். எங்களுக்கு வயதுகளாக இருந்தாலும் எங்களுக்கு உத்தமத்திலே நடந்தபடியினாலே அதனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு எங்களால் பணங்கள் கொடுத்து ஊழியத்தை தாங்க முடியாது. எங்களுடைய சரீர உழைப்பை கொடுத்தோம். அதுதான் எங்களுக்கு இருந்தது. சிலர் கேட்பார்கள், உங்களுக்கு வீட்டில் யாரும் பாக்கெட் மணி கொடுக்க மாட்டீங்களா, யூத்துக்கு சந்தா கொடுக்கணுமே சொல்லுவாங்க. பாக்கெட் மணினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு சொல்றேன், அன்னைக்கு பொருளாதாரம் அப்படி இருந்தது. ஆனால் எங்களுக்கு உழைப்பு
ஊழியர்களில் சென்று ஊழியத்தை செய்வோம். இந்த பக்கத்திலே பட்டாபுரம் வரை, இந்த பக்கத்திலே சொல்லப்போனால் ரெடில்ஸை தாண்டி சோழவரம் வரை சைக்கிளில் போய் ஊழியர் செய்திருக்கிறோம். எல்லா கிராமங்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களோடு அநேக தேவ பிள்ளைகள் வாலிபர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் பல்வேறு ஊழியர்களிலே பெரிய பதவிகளிலே பொறுப்புகளிலே இருக்கின்றார்கள். ஆகவே உத்தமமாய் நடக்க வேண்டும். அழைப்புக்கு நாம் பாத்திரவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாய் நாம் பார்க்கின்றோம். கடைசியாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. கற்பு என்று சொல்லும்போது உலக பிரகாரமாக நினைக்கின்ற காரியம் பெண்களுக்கு தான் என்பதாக உலகம் சொல்லுகிறது. ஆண்கள் எப்படி வேண்டுமானால் வாழலாம், ஆனால் பெண்கள் தான் கற்பாய வாழ வேண்டும் என்பதாக உலகம் சொல்லுகிறது. ஆனால் பவுலடியார் சொல்கிறார், கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கும் கற்பு உண்டு. ஆகவே கற்பிலே நாம் விசுவாசிகளாக மாதிரியாக நாம் வாழ வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரே மனைவியுடைய புருஷன் என்பதை வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. ஒரே புருஷனை ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்க வேண்டும் என்பதாக பவுல் அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கின்றோம். உலகம் வேறு விதமாய் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வேதமோ நம்மை பார்த்து சொல்கிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பிலே மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை போல மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் நாம் இயேசுவை போல வாழ பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம், நீ அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே, இந்த காரியங்களிலே என்ன பார்க்கணும் என்று சொன்னால், கர்த்தரை அறியாத மக்களுக்கும் கர்த்தரை அறிந்த மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீயோ தேவனுடைய மனுஷனே, உனக்கு ஆண்டவர் சொல்கிறார் பவுல் மூலமாக, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பெரிய லிஸ்ட். ஆனால் இதை எல்லாவற்றையும் நாம் இந்த நாளிலே பார்க்கும் போவதால, இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய சில காரியங்களை மட்டும் நாம் பார்த்து கடந்து போவோம். ரெண்டு தீமோத்தேயு 2:22 நாம் வாசம் இதே காரியங்களை தான் அங்கேயும் பார்க்கின்றோம். வாசிக்கப்பட்ட வேத வாசங்களை நாம் பார்க்கின்றோம். அடையும்படி நாடு. இதே காரியங்கள் தான் அவர் அங்கேயும் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயும் சொல்லியிருக்கின்றார், 2 தீமோத்தேயிலும் அதே காரியத்தை அவர் நமக்கு விவரமாக சொல்லியிருக்கிறதை பற்றி பார்க்கின்றோம். எபேசியர் 6:2 வாசிங்க. எபேசியர் 4:2.
சாந்த குணத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த தாழ்மை வேண்டும் என்பதாய் சொல்லியிருக்கிறார். நீடிய பொறுமை, அன்பிலும் ஒருவருக்கொருவர் காக்க வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது அநேக காரியங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த அடைந்து கொள்வதற்கான காரியங்களில் இதுதான் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. சுத்த இருதயம், நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் என்பதாக பார்க்கின்றோம். அங்கே மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த காரியங்களிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும். இவர்களை நாடி நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு 5:5 வாசிங்கள். மலைப்பிரசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதாக மலைப்பிரசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை தான் இங்கே பவுலடியார் நமக்கு நினைவுகிறார். சாந்த குணத்தை நாடும்போது இயேசுவை போல வாழ முடியும். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4:7 வாசிகள். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் அங்கே பார்க்கிறோம். பவுலடியார் நமக்கு சொல்கிறார், இயேசுவை போல் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் விலகி ஓட வேண்டிய காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டிய காரியங்களுக்கு நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும். சில காரியங்களை நாம் வேதத்தின் மூலமாக அடைய வேண்டும். சாந்த குணம், சமாதானம், அன்பு, சுத்த இதயம், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் அடைந்து கர்த்தருக்குள்ளே நாம் வாழும்போது ஆண்டவர் நமக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தந்தருள்வார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஒரு சின்ன பாடலை பாடுகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்னில் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்னில் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே,
எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பவுலடியார் மூலமாக தீமைக்கு தனிப்பட்ட முறையிலே நீ பேசிய இந்த காரியம் விட்டு விலக வேண்டிய காரியம், நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய காரியம், நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய காரியம், இவைகளை குறித்து பேசும்படியாய் தியானிக்கும்படியாய் நீ கொடுத்து இது ஆண்டவரே விசுவாச மக்களுக்கு புரோஜனமாய் நீ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். என்ப இயேசு மூலம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறவர்களை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி